வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான நற்செய்தியோடு தான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதுவும் இரட்டிப்பு நற்செய்தி என்றால் இந்த முருகன் தருவதை தள்ளிவிடுவாயா என எந்த ஒன்றை பெறுவதற்கும் எந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கும் நீ என்னிடத்தில் வந்தாயோ அதை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். வருவது வந்துவிட்டு போகட்டும் என்று நீ நினைத்தபடியும் இருக்க முடியவில்லை. எல்லாம் முருகனின் விதிப்படி நடக்கட்டும் என்றும் அவர் விதிப்படியும் இருக்க முடியவில்லை. உன் மனதை வீணாக போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். என் தங்கமே, யானைக்கும் அடிசறுக்கும் என்பது என்று உனக்கு தெரியாதாம்? எப்பேற்பட்ட உறுதியான நம்பிக்கையை சிதைத்து விடுகிறது. நீ கவலையை விடு, வேண்டாம் என்று விட்டு வைத்த பிரச்சனைகளை எல்லாம் தலை தூக்கி காலத்தால் நீ அங்கு வதைத்து கொண்டு இருக்காதே. எதை நினைத்து நீ மனம் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த சங்கடத்தை எல்லாம் தீர்த்து வைத்து எந்த விஷயம் உனக்கு முட்டுக்கட்டியாக நின்று கொண்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் தாண்டி உன் கஷ்ட காலங்களில் உனக்கு உதவ யாரேனும் ஒருவர் இந்த முருகனானவன் தக்க சமயத்தில் அனுப்பி வைப்பான் என்று தெரியாதாம்? நம்பிக்கை கொள். நம்பிக்கையே வாழ்க்கை. வேலிருக்க வினையில்லை, கந்தல்ல அருளிருக்க உன் மனதில் பயம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தனை மட்டும் எத்துணை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி கரம் பற்றிக்கொள். வாழ்வே ஒரு கலக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே அப்பனே என்று நீ மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன் திறமை பலம் கொடுத்தாலும் முயற்சியை வீழ்த்து வரும் சில விஷயங்கள் உன்னை சஞ்சலப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. காலம் முழுவதும் வாழ்க்கை சொல்லி கொண்டேதான் இருக்குமா என்று நீ சிந்திக்கின்றாய். தடைகள் தான் வாழ்வை தாண்ட வைக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள். பட்டை தீட்டத்தானே இங்கு வைரம் ஜொலித்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் நெஞ்சில் எத்துணை கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான கவலையை தீர்க்க இந்த கந்தனை நீ வணங்கிவிடும். உன் கவலைகள் மாறி உள்ளம் இலகுவாதே நீ உணரத்தான் போகிறாய். எத்தனை சோகம் என்று உன் மனதிற்குள் பிரமிப்பாக நினைத்து கொண்டு இருந்தால்தான் அது பெரும் பாரமாகவும் சுமையாகவும் தெரிந்து கொண்டு இருக்கும். அத்தனையும் தாண்டி இதை தீர்த்து வைப்பது என் வேலவன் அல்லவா என்று என்னை தொட்டு வணங்கிவிடு. உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை நான் அங்கு இறக்கி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் பெயர் கொண்ட ஒருவரோ இந்த கந்தன் கடம்பன் சண்முகன் வேலவன் என்று பெயர் கொண்ட ஒருவரோ முருகன் பெயர் கொண்ட ஒருவரோ உனக்கான உதவியை செய்வதற்குத்தான் வரப்போகிறார். என் ஊர் கொண்ட ஒருவரோ என் அறுபடை வீடுகளில் இருந்து உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் பயணத்தை தொடங்கி வைக்கத்தான் போகிறார். இது நாள் வரையிலும் இடர்களை சமாளித்து வந்த இனி முடியவே முடியாது அப்பா என்று என்னிடம் கைகளை தூக்கி இங்கு சரணடைந்து விட்டாய். அதன் பிறகும் சற்றும் நான் யோசிக்கப் போவதே கிடையாது. என் பிள்ளைகளின் கரத்தை தூக்கி விடுவதை தவிர எனக்கு வேறு இங்கு என்ன வேலை இருக்கப் போகிறது? இடரான பாதையிலும் என் பிள்ளைகள் பயணித்து வந்தாலும் அந்த இடரான பாதையிலும் தடையில்லா பயணத்தை உனக்கு கொடுப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது? என் கண்ணின் மணியே, தடைகளை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் மனம் செழிப்பாகி கொண்டு இருக்கின்றது என்று நான் அறிந்துவிட்ட பொழுதிலும் அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மையான நிதர்சனம். எத்துணை சோகங்கள் என்று நீ அங்கு உன் மனதிற்குள்ளே சலிப்புத்தன்மையோடு இருக்கின்றாய். வாழ்வில் இவ்வளவு என கிடைத்தாலும் போது எனும் மனம் அங்கு கணக்கு போட்டாலும் அடுத்த கட்டத்தை ஆசையாய் மனம் தாண்டுவதால் சிரமமே மட்டும்தான் உள் வாழ்க்கையில் உருவாகி கொண்டு இருக்கின்றது. விதி என்ற ஒன்றை நான் எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்று நீ சிந்திக்கிறாய். விதியை மதிதானை வெல்லப் போகிறது. இந்த
முருகனின் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது என்று தெரியும் அல்லவாம். நல்ல நேரம் வரும்போது நல்ல நலனை பெறத்தான் போகிறாய். விதி வழியே வரும் கஷ்டங்களை களைய இந்த கந்தனை நீ வணங்கிக் கொண்டே இரு. துடைப்பில்லா படகை ஓட்டிச் செல்லும் ஓடவன் போல உன் வாழ்க்கை வரும் துன்பம் இல்லாமல் நகரத்தான் போகிறது. நான் இருக்கும்போது நீ எதை பார்த்து இங்கு பயந்து கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையின் சில விஷயங்கள் உன் மனதை கலக்கி அங்கு குழப்பிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அத்தனையும் இந்த கந்தனின் சிந்தனையால் நீ அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை பெறத்தான் போகிறாய். நடப்பது எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். இந்த கந்தனை வழிபட்ட பிறகு உன் மனதில் நீ கலக்கம் அடையலாமா? என் தங்கமே, இந்த அப்பன் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற எண்ணத்தை ஒரு பொழுதும் மனதில் வைத்து கொள்ளாதே. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்து கொண்டே இரு. உன்னை குறை கூறி கொண்டு இருக்கின்றார்களே, உன்னை குதர்க்கம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ வருந்தாதே. அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்கள். எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு யார் ஒருவர் என்னை முழுவதுமாக சரணாகதி அடைகிறார்களோ அவன் என்னை மிக மிக அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் என்றுதானே அர்த்தம். அப்படித்தான் என் பிள்ளையே, உன் மீது வைத்திருக்கும் அந்த பாரங்களை விட்டு நீ அப்பொழுது இன்னும் அதிகமாக நம்பத் தொடங்கு. தாங்க முடியாத சோதனையும் வழி தாங்க முடியாத மனநிலையில் இருக்கும்போது இன்னும் அதிகமாகவே முருகா முருகா என்று என்னை தியானித்துப்பார். நிச்சயம் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சோகத்தையும் தாண்டி ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தை இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். எங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்றுதான் உன்மேல் அங்கு நம்பிக்கை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றார்கள். உன் எதிராளிகளோ உன் துரோகிகளோ உன்மேல் நம்பிக்கை வைக்கும் போது இந்த முருகன் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை எங்கே தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? முதலில் உன்மேல் நீ நம்பிக்கை வைத்துக்கொள். உனக்கான பாதையை அடைந்து கொள்வதற்கான வெற்றியை நிச்சயமாக என் முருகன் தருவான் என்று என் மீது நம்பிக்கை வைத்துக்கொள். இந்த இரண்டு நம்பிக்கைகளும் சேர்ந்து தன்னம்பிக்கையாக மாறி உனக்கான வெற்றியை புதியதொரு அத்தியாயத்தோடு தொடங்கு. நல்லதொரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, வாய்ப்புகளை வரங்களாக அள்ளி குவிக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தை, எப்பொழுதுமே என்னை முழுமையாக சரணடைந்து விட்ட விஷயத்தில் நான் உறுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ நல்லவராக இருக்க வேண்டும், கெட்டவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியமில்லை. உன் பொறுப்பை உணர்ந்து விட்டாய், உன் கடமையை உணர்ந்து விட்டாய். அதன் பிறகு இந்த முருகன் பார்த்து கொள்வான் என்று உன் விதியை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். இனி வருவது வரட்டும். கந்தா கந்தா என்று சொல்வோருக்கு எந்த வினையும் வந்து விடாது. என் பிள்ளையே, முருகா முருகா என்று சொல்வோருக்கு எந்த வினையும் மறைவிடப் போவது இல்லை. இந்த முருகனானவன் நீ எந்த ஒன்றிற்காக காத்திருந்தாயோ, உன் கனவை நனவாக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அந்த கனவையும் நீ விருப்பப்பட்ட ஆசையும் நான் உன் வீட்டிற்கே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். அது உன் வாழ்க்கை வளம் வருவதற்கான நேர காலம் வந்து விட்டது. இந்த முருகனின் நற்குணங்களோடு உன்னை தேடி ஒருவர் வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து யாருக்காக இங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? நீ எப்பொழுதும் இம்மன அமைதியோடும் மனசாந்தத்தோடும் உனக்கான சந்தோஷத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. நமக்கு தான் வெற்றி கிடைக்கவில்லையே, என் கவலைகள் முழுவதும் என்னை விட்டு போன பிறகு தான் நான் புன்னகையோடு இருப்பேன் என்று சொல்கின்றாய். அதுதான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நீ புன்னகையோடு கடந்துவிட்டு பார். உன் வாழ்க்கையில் வரும் பெரும் மாற்றத்தை நீ முழுமையாக உணரத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளையே அங்கு எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அதையும் தாண்டி
ஜெயிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் சரி, என் அருகில் என் முருகன் இருக்க எனக்கு என்ன கவலை என்று நீ என்னிடம் தஞ்சமடைந்து விடு. நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதை கண்டும் பயப்படாதே, எதை கண்டும் அஞ்சாதே. உன் மனம் புலம்பிக் கொண்டு இருப்பதை நான் அறிந்து விட்டேன். அதையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கும் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். என் பிள்ளையே, பொறுமையாக முன்னேறு. உனது வெற்றி தள்ளி போய்விட்டதே என்று நினைத்து கொள்ளாதே. நீ நினைத்ததை அடையப் போகிறாய். தரமான ஒன்றைத்தான் அடையப் போகிறாய். நம்பிக்கையான ஒன்றைத்தான் அடையப் போகிறாய். இந்த நிலைமையும் கூடிய விரைவில் மாறி உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும். இந்த கந்தன் இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய்? யாம் இருக்க பயமே